அதனுடைய 1வது வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ அல்ல, அது தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவருடைய கிருபை என் மேல் பெரிதா இருக்கிறது, என் ஆண்டவருடைய கிருபை என் மேல் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கையில உங்களை நடத்தும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதற்கான சில வாய்க்கால்களை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எப்போது நாம் அலைந்து திரிகிறோம்? ஒரு கேள்வி முன்னால வைக்கணும். அந்த கேள்வியை முன்னால வச்சா எப்போ அலைந்து திரிவோம் தெரியுமா? நமக்கு சரியான முகவரி இல்லாத போது, சரியான அட்ரஸ் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அலைந்து கொண்டே இருப்போம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு. வீட்டில் சில சகோதரிகள் சீப்படுத்து தலை சீவிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் புருஷனோ இல்லை தகப்பனோ கூப்பிடுவாங்க. அந்த சீப் அந்த தலையிலேயே மாட்டிக்கிட்டு போய் தன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து இப்போ தேடிக்கிட்டு தெரியும் இந்த சீப்பை. இந்த சீப்பை இங்கே வச்சேன்னு தெரியல. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே பழிய திருப்பி போட்டுரும். இந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பே இல்லை. ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை. நான் பல நாளா சொல்லியிருக்கேன். கடைசியில பார்த்தா அந்த சீப் எங்க இருக்கும்? எங்க வீட்டம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆமா, பல ஆசீர்வாதங்கள் கைக்கு பக்கத்துல இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டதாக இருக்கும். அலைந்து கொண்டே இருப்போம், திரிந்து கொண்டே இருப்போம். எங்க போனா விடுதலை கிடைக்கும்? எங்க போனா ஆரோக்கியம் வரும்? எங்க போனா நன்மை வரும்? பல ஊருக்கு சுத்துறாங்களே, இங்க இருந்து வண்டி கட்டி தூரமான ஊருக்கெல்லாம் போறாங்களே. கர்த்தர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிறா, நீங்கள் அலைந்து திரிவதில்லை. எப்போ அலைந்து திரிவதில்லை? ஒரு மனிதனுக்கு சரியான முகவரி கிடைத்து விட்டால் அவன் அலைந்து திரிவதில்லை. நம்முடைய லட்சியம் என்ன, என்னுடைய லக்கு என்ன என்று ஒரு மனிதனுக்கு சரியாக புரிந்து விட்டால் அவன் அதுக்கப்புறம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய கால்கள் அவனுடைய லக்கை நோக்கி நேராக ஓட ஆரம்பித்து விடும். எபிரேயர்ல வாசிக்கிறோமே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? நான் அடைய வேண்டிய என்னுடைய லக்கு எதுவாக இருக்க வேண்டும்? என் இயேசு. நான் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற போது என் ஆண்டவரை போய் சேருவேன். அந்த லட்சியத்தோட ஓடணும். கண்ணுக்கு முன்னால இயேசுவை வைங்க. அல்லேலூயா. கண்ணுக்கு முன்னால பவுல் சொல்றார் பாருங்க, என் ஓட்டத்தை முடிச்சேன்றார். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கார். அப்ப அவர் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை? ஓய்வே இல்லை. கிறிஸ்தவனுக்கு என்ன இல்லை? ஓய்வு நாளே கிடையாது.
ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்ப இந்த சபையில் இன்னைக்கு நடக்கிற ஆராதனை ஓய்வு நாள் ஆராதனையா பரிசுத்த சபை ஆராதனையா? அல்லேலூயா. ஓய்வு நாள் ஆராதனை இல்ல. இங்க ஓய்ந்திருக்கிறதுக்கு நீங்க வரவும் இல்ல, உங்களை ஓய்ந்திருக்க ஆண்டவர் அழைக்கவும் இல்ல. ஏன்னா செய்ய வேண்டியதை செய்து அவர் முடித்து ஓய்ந்து விட்டார். நம்ம கையில இனி கிரியை செய்ய வேலைகளை கொடுத்துட்டார். இனி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். பவுல் சொன்ன மாதிரி என் ஓட்டத்தை நான் முடிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடு ஓடு ஓடு, ஓடிக்கிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாரம்பரியமான சபைகள்ல இருந்து சில பாரம்பரியமான வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டு வந்துருப்போம். அது நம்ம தெரியாம கூட என்ன செஞ்சிருப்போம், சொல்லிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் சரிப்படுத்தி நாம யாருங்கிற ஒரு புரிதலோட தெளிவோட நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓட ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்க ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரியவர்கள் தான் சில விஷயங்களை ஆராய்வார்கள். ஆராய்வதில் தப்பில்லை. ஒருத்தன் ஆராய்ந்தான் பாருங்க. ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு செல் உயிரியான அமீபாவிலிருந்து அப்படியே ஒவ்வொரு ஜீவியா வந்து 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 கடைசியில் அவன் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, குரங்கு. என்ன வந்தது? குரங்கு. இப்ப குரங்குல இருந்து அப்படியே யார் வந்தா? அட குரங்குகளா! குரங்குல இருந்து யார் வந்தாலும்? என் கேள்வி என்னன்னா, எனக்கு அறிவில் இதுவரைக்கும், எனக்கும் கிட்டத்தட்ட 45-46 வயசு ஆகுது. இத்தனை வயசுல நான் இதுவரைக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில் கூட பிரசவத்துக்கு குரங்கு வந்து பிரசவம் பார்க்க வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை என்னை விட மூத்த தகப்பன்மார் தாய்மார் இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை பாஸ்டர், ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் 1937 ஒரு குரங்கு பிரசவம் பண்ண வந்தது, அப்படி இருக்கா? அப்படியேதான் இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தோத்திரம். அப்போ ஆராய்ச்சி நல்லது, நான் ரொம்ப முக்கியம் நிதானம். தானங்களில் சிறந்த தானம் நிதானம். நம்ம தமிழ்ல சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பொருள் பதிந்த வார்த்தைகள் உள்ள கிடக்கும். தமிழ்ல சில விளையாட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எழுத்து விளையாட்டு. பல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும், அதை வச்சு பல எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும், அதை வைத்து பல வார்த்தைகளை உருவாக்க முடியும். அதுல ஒண்ணு நிதானம். நீ எடுத்துட்டா தானம். அல்லேலூயா சொல்லுங்க. விவேகம், வி எடுத்துட்டா வேகம். சுதந்திரம், சு எடுத்துட்டா அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க நீங்க சுதந்திரமா என்ன செய்யலாம், உங்க வேலையை செய்யலாம். ஆனா சு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்கள் நிதானிக்கணும். நிதானிச்சு ஓடணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்வதில்லை? அலைந்து திரிவதில்லை. எப்படி? அப்ப அலைந்து திரிய கூடாதுன்னா நம்ம முன்னால யார் இருக்கணும்? லட்சியம் இருக்கணும், ஒரு லக்கு இருக்கணும். அந்த லக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவர் சொல்றார், நான் என் ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை கத்துக்கிட்டேன், இது முதல் எனக்காக. அப்ப அவர் கண்ணுல எதுக்கு பார்த்துட்டார்? எதை பார்த்துட்டார்? கிரீடத்தை பார்த்துட்டார். எந்த தேவ மனிதன் ஒரு நீதியின் கிரீடத்தை, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிரீடம் ஒன்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டானோ, அவன் இந்த உலகத்தில் ரெஸ்ட்டுக்கெல்லாம் நிற்கவே மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். 5 நாளாக நான் உபவாசமாக இருக்கேன். இன்னைக்கு 5வது நாள் உபவாசம் இன்னைக்கு முடிக்க போகிறேன். 2வது நாள்ல இருந்தே எனக்கு தூக்கம் இல்லாத ஓட்டம். ஒரு பக்கம் உபவாசம் ஜெபம், இன்னொரு பக்கம் வியாதியஸ்தர்களுடைய பிரச்சனையில் 2 நாள் ராத்திரி ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். ஒரு நாள் சுத்தமாக தூங்கவே இல்லை. வியாழக்கிழமை நைட்டு தூங்கவே இல்லை. அப்படியே கிளம்பி வந்து இங்கே 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி பகலில் 10:30 ஜெபத்துக்குங்க உபவாச பிரேயருக்கு வந்தாச்சு.
கூலிக்கு மாரடிக்கிறவன் சொல்லுவாங்கல்ல, சம்பளத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு செய்கிறவன் 500 ரூபாய்க்கு சம்பளம் வேலை செய்கிறான்னா, சார் என் வேலைக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு சார், இனி வேலை செய்யணும்னா எக்ஸ்ட்ரா காசு தந்தாதான் செய்வேன். ஆனால் பரலோகத்துக்காக வேலை செய்கிறவன் கிடைக்கிற கூலியை அல்ல, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம். அல்லேலூயா. என் முன்னால வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை நான் பார்த்துட்டேனா, என்னால உட்கார்ந்திருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்க கண்ணுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு லட்சியம் தேவை. ரெண்டாவது, நான் 1ஆம் தேதி காலையில் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் அலைந்து தெரியாமல் போகணும்னா வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை. நமக்கு வழிகாட்டுவதற்காகவே ஆமீன் உங்களுக்கு உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை போதித்து ஆமீன் சகல வழிகளில் உங்களை சரியாய் நடத்துவதற்காகவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை இங்கே பொழிந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை உடையவன் நேரான வழியில போவான். அவன் வழி அவன் ஒரு நாள் மாறாது. அலைந்து திரிய மாட்டான். அப்ப நம்ம கைடன்ஸ் பண்றதுக்கு, நம்ம சரியா வழி நடத்துவதற்கு, நம்முடைய டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் நம்ம சேர்க்கிறதற்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும். சங்கீதம் 107 பக்தன் பாடுகிறான், நான் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு, துறைமுகத்துக்கு என்னை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? நம்ம சேர வேண்டிய சில இடங்கள் உண்டு, அதை சேர்க்க கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீ அலைஞ்சு தெரிய மாட்டேன்னு சொன்னார, அவர் வேறொரு காரியத்தை முக்கியப்படுத்துறாருங்க. எப்போது நீ அலைந்து தெரிய மாட்டாய்? ஒரு கேள்வி இருக்கு. எப்போ? எப்போ? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு? பாஸ்டர் அல்ல. சரியா? ஆமா. யார் சொல்லுகிறா? கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றி விட்டால். யாருடைய பார்வையில? பாஸ்டருடைய பார்வையிலையா? நம்ம நிறைய பேர் அதானே பண்றோம். பாஸ்டர் வீட்டுக்கு வராருன்னா வீட்டில் கிடக்கிற அருவருப்பெல்லாம் கடகடா கிளீன் பண்ணி நீட்டா வச்சிடறோம்ல. ஆனா பாஸ்டருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு பரலோகத்தினுடைய கண்களில் வெளியரங்கமாயிருக்கிற ஆமீன் சில அந்தரங்க ஆமீன் அருவருப்புகள் ஆமீன் இங்கே உண்டு. அருவருப்பகற்ற 2 காரியம் செய்தா நீ அலைந்து தெரிவதில்லை. 1, நீ என்ன செய்யணும்? தேவனிடத்துல திரும்பணும். எங்க திரும்பணும்? சத்தமா சொல்லுங்க. சொன்னீங்களா? ஏதாவது எனக்கு கேட்கல. ஒருவேளை தேவனிடத்துல. அல்லேலூயா. தம்பிங்கடே, எங்க திரும்பணும்? யார் திரும்பணும்? இந்த இவன் ஒருத்தன் தான் சொன்னான் நான் திரும்பணும்னு. பாக்கி எல்லாம் நாமேங்கிறான். யார் திரும்பணும்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்பணும். எங்க இருந்து திரும்பணும்? எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையை வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:11. ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு ஆத்துமா அழிந்து போவது என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல பலரும் இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு
என்னமோ மொத்த புஸ்தகத்தையும் இவங்களுக்கு தான் குத்தகை பாட்டத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரியே, இவங்களுக்கு தான் குத்தகை பாட்டம் எழுதி கொடுத்த மாதிரியே கையில் வச்சுக்கிட்டு ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதும் கேள்வி கேட்கறது இவன் வாழ்க்கையில் நாறிக்கிட்டு கிடக்கும். கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனமும் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இவங்க பண்ற வேலை பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு நீ போமாட்ட, இது 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 இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை, மஞ்சள் கலர் சாரி உடுத்துட்டு வந்ததுனால உனக்கு நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, நீ கருப்பு பேண்ட் போட்டுட்டு வந்ததுனால பரலோகத்துக்கு போக மாட்ட. என்னெல்லாம் போதனைகள், என்ன எத்தனை 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 விதமான விகற்பங்கள். ஆண்டவர் ஒருவனையும் சாக விரும்பவில்லை, ஒரு ஆத்மா அழிந்து போவதை விரும்பவில்லை. ஒரு ஆத்மா இடறுனா அந்த ஆத்மாவுக்காக பாடுபட்டு போராடி எப்படியாவது போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க யார்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சேர்த்துறணும். அதுக்கு பேர் தான் ஆத்ம பாரம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி சொல்லி சபையில கொண்டு சேர்க்கிறது ஒரு ஆத்ம பாரம் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஆத்மா அழிந்து போகாமல் காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறது இருக்கிறது, அது அதை விட பெரிய ஆத்ம பாரம். வீடு வீடா போய் டிராக்ட் கொடுக்கிற, தெரு தெருவா போய் சுவிசேஷம் சொல்ற, ஆனா உன் சபைக்குள்ள கூட இருக்கிற ஒரு சகோதரன் அழிகிற மாதிரி எப்ப சொல்லி முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற. கிழமை எப்ப ஜாவான் கட்டில் எப்ப ஒளியும்னு கட்டிலுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்குறிய. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறா. ஒருவனுடைய சாவை, ஒருவனுடைய அழிவை, ஒருவனுடைய பின்மாற்றத்தை என் தேவன் விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் இயேசுவை வரணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் அவரிடத்தில் போய் சேரணும். ஏன்னா அதற்காகவே சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார், அதற்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், அதற்காகவே அவர் காயப்பட்டார், அதற்காகவே தன்னை இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து மரணித்தார். அல்லேலூயா. அப்புறம் எங்க இருந்து திருமணம்? சகோதரனே, சகோதரியே, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. இன்னைக்கு நம்ம கையில நிறைய வழி இருக்கு. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஐடியா இருக்கு பாஸ்டர். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, சொல்லி முடிங்க, முடிவு ரொம்ப முக்கியம். சிலருடைய ஆரம்பம் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், முடிவு. தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துவான் பாரு, சில பட்டாசு பயங்கரமா கொளுத்துவான், இப்படின்னுவான், கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு கொளுத்தியாச்சு, கொளுத்திட்டு ஓடி வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா அது சூன்னு போயிடும். கூட நிற்கிறேன்னு சொல்லுவான், அட இந்த சூ காடா இந்த பாடுபட்டீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சூன்னு போறதுக்கு இல்ல, வெட்டிச்சா பூகம்பமா வெட்டிக்கணும். இருக்கிற ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காக. செத்தா சிம்சன் மாதிரி சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. செத்தா சிம்சன் மாதிரி சாகணும். ஆமா, வெட்டிச்சா பூகம்பமா வெட்டி. இந்த சூன்னு இந்த புஷ்வான மாதிரி இங்க வந்து படம் போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு தேவையில்லை. வெட்டிச்சா ஆண்டவருக்காய் வைராக்கியமா நில்லு, வாழ்ந்தா கர்த்தருக்காய் வைராக்கியமா நில்லு. ஆமென். நின்னா கர்த்தருக்காய் வைராக்கியமா நில்லு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை தேடுகிறார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இது என் சபைன்னு நேசித்தீங்கன்னா சபைக்காக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சு நில்லுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு செய்யாதீங்க. எனக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு பொருள் கிடைக்குமா, எனக்கு புகழ் கிடைக்குமா, எனக்கு பேரு கிடைக்குமா, ஒரு மண்ணும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, என் கர்த்தருக்காக நான் பாடுபடுவேன். ஏன்னா எனக்காக ஓடாத ஒரு ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை அடைகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த உலகத்துல என்னை எவனும் புகழலனாலும் எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. ராஜன் பாஸ்டர் ஏன் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாரு கேட்டீங்கன்னா, இங்கே எனக்கு யாருடைய புகழும் தேவையில்லை, யாருடைய மரியாதையும் தேவையில்லை.
சிலர் மனசுக்குள்ள நினைக்க, இனி இந்த ஆளை நான் மதிக்க மாட்டேன். ஓ, மரியாதைக்கு யாருக்கு வேணும்? என்ன பரலோகமே மதிச்சிருச்சு, இதுல நீ யாரு? கேவலம் மண்ணான மனுஷன். என்ன மதிக்க வேண்டியவர் அங்கே இருக்கிறார், அவர் மதிச்சா போதியா? அல்லேலூயா. ஆமா, நான் இங்க மரியாதை எதிர்பார்க்கும் தான் கிடந்து சண்டை விட்டு அடக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப லக்கை நோக்கி ஓடுங்க, லக்கை நோக்கி ஓடுங்க. தோத்திரம். இரண்டாவது, எதை விட்டு திரும்ப வேண்டும்? வாசிப்போம் 18. அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. எசேக்கியேல் 18:23. கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலை பாதக யோசனையை 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு. பாருங்க, ஒரு வார்த்தைய பல இடத்துல குறிப்பிடுகிறாருனாலே ஆண்டவர் அதில் உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமா? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வழிகளை விட்டு திரும்பி, தன் வழிகளை விட்டு திரும்பி. எதை விட்டு திரும்பணும்? இனி உங்க வழி, இனி ஏன் வழி கிடையாது. இனி நான் அல்ல. எனக்குள்ள யார் பிழைக்கணும்? கிறிஸ்துவே பிழைக்கணும். இனி நான் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு வழி, அது என் வழி இல்லை, கர்த்தர் காட்டின வழியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வழி கேட்க தெரியாதவன் தான் மனுஷங்கிட்ட போய் வழி கேட்பான். எனக்கு ஏதாவது வழி இருக்கா? அவன் இதுதான் சமயம்னு அழகா குழப்பி விட்டுருவான். ஆமா, வழிய குழப்பி விட்டுருவான். இப்ப எப்படின்னு தெரியாதுங்க. முன்னால நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சில ஆட்டோக்காரர்கள், இங்க இருக்கிற ஆட்டோக்காரர்கள் தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம் என்று உங்களை தாழ்மையுடன் இந்நேரம் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆட்டோக்காரர்கள், இப்ப இல்ல, இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது, முன்னாடி இப்படி போய் அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சா அந்த வீடு வந்துடும். ஆனா இவர் நம்ம ஆளு மீட்டரை போட்டுக்கிட்டு அப்படியே ஏத்திட்டு இப்படியே போவார். இப்படியே சுத்தி, அங்க சுத்தி, இங்க சுத்தி, இப்படி வந்து அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இங்க வந்து கரெக்டா நிறுத்துவார். இந்த சந்துக்குள்ள ஓடி வந்திருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போயிருக்கலாம். நம்மால் அங்கெல்லாம் சுத்தி அடிச்சு கட்டி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடு, வெறும் 10-15 ரூபாயில முடிய வேண்டியதுனா. இது முன்னாடி சொல்றேன், இப்ப இல்லை. இப்ப 10-15 ரூபாய்க்கு ஆட்டோல வேணா எட்டி பார்த்துட்டு வேணா போகலாம். என்ன ஜோஸ் பிரதர்? ஆமா, ஆட்டோல வேணா 10 ரூபா கொடுத்துட்டு எங்க ஆட்டோவை என்ன செய்யுங்க, ஒரு கை இப்படி எட்டி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வேணா போய்க்கிடுங்க. தோத்திரம். இப்போ அந்த ரேஞ்ச் மாறிட்டு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி அப்படி, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இப்படி 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 ஷார்ட்டா இருக்கிற வழிக்கு சுத்தி, மனுஷங்கிட்ட வழி கேட்டீங்கன்னா இப்படித்தான் உங்களை சுத்த விட்டுருவான். அப்ப யாருக்கிட்டங்க வழி கேட்கணும்? உங்க வழியில போகாதீங்க, பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க, தன் வழியை விட்டு திரும்புங்க. சுய வழி, சுய யோசனை, சுய ஆலோசனை, சொந்த புத்திக்கு இடம் கொடுத்து எந்த காரியத்துக்கும் ஆமென் விட்டு கொடுத்துறாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே எசேக்கியேல் 14:6. எசேக்கியேல் 14:6 வாசிப்போம். என்னாச்சு இன்னைக்கு சகோதரிக்கு? பைபிள் இன்னைக்கு மழையில நனைஞ்சிருச்சோ? சரி, இருக்கும். வாசிங்க. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். எதை விட்டு திரும்பணுமா? நரகலான எதை விட்டு திரும்பணுமா? நரகலான விக்கிரகங்களை விட்டு. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? வண்டி நேத்தைக்கு தான் கிளீன் பண்ணேன், கழுவுனேன். பயங்கர மழையா, ஒரே சேரா இருக்கும். அதனால வண்டியை காரை எடுத்துட்டு வந்தா காரு அழுக்காயிராது. அப்ப இவங்களுக்கு எது விக்கிரகம்? கார் விக்கிரகம். சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ஏன் சிஸ்டர் பிரேயருக்கு வரல? ஐயோ, இந்த குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். குழந்தை அதனால எங்க வரல? ஆராதனைக்கு வரல. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஏன் பிரதர் ஆராதனைக்கு வரல? ஐயோ, எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு பிசினஸ். எப்படி? முக்கியமான பிசினஸ்,
தந்தது கர்த்தர் என்பதை மறந்துடக்கூடாது. அமெரிக்க தேசத்தில் ஒரு சபையில் ஒரு விசுவாசி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சபையில் இருக்கிறார். அப்போ அந்த சபை போதகர் அவருக்காக ஜெபிக்கிற போது ஒரு நாள் அந்த சபை விசுவாசி, அந்த குறிப்பிட்ட விசுவாசி எல்லா ஆராதனைக்கும் முடங்காமல் வந்துடுவார். அவர் தான் வந்து பாய் போடுவார், அவர் தான் சேர் போடுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் அந்த சபையில் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் முன்ன நின்று பயங்கரமாக செய்வார். அப்போ ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை அவர் கையில் இருக்குது, அதை கொடுத்து, பாஸ்டர் என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. பாஸ்டர் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி கூட்டு சொன்னார், ஒரு பிஸ்னஸை தொடங்குங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்னு ஜெபம் பண்ணி விட்டார். இவரும் அதே மாதிரியே போய் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி உயர்ந்து சில வருஷங்களுக்குள்ள நல்ல மேன்மையாயிட்டார். இப்போது நம்ம ஆள் சபைக்கு வர்றதே இல்லை. ஒரு நாள் ஹைவேல போயிட்டு இருக்கிற போது பார்த்துருக்கிறார், எதிரில் பாஸ்டருடைய கார் போயிட்டு இருக்கிறத விசுவாசி, அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ், அவர் மில்லினியர் ஆயிட்டார், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டார். அவர் எதிரில் வந்தவர் பார்த்துட்டார், நம்ம பாஸ்டர்லாம். உடனே கையை காட்டி ஹாய் பாஸ்டர் நில்லுங்க அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டார். நிறுத்தினோன்னா பாஸ்டரும் வண்டியை நிறுத்தி, இது யாரு புதுசாக இருக்கு. கடைசியில் பார்த்தா இது அன்னைக்கு ஒரு சின்ன தொகையோடு போன சகோதரன் ஆச்சே அப்படின்னு பார்க்குறார். பிரதர் வந்தார். இப்போ இவர் கேட்டார், என்ன பிரதர் ஏன் ஆராதனைக்கெல்லாம் இப்போ வர்றதில்லை? ஐயோ பாஸ்டர், நான் இப்போ ரொம்ப பிஸி. நிறைய பேர் இப்போ பிஸி பசின்னு தான் தெரியுறீங்க. என்னால் ஆராதனைக்கு வர முடியல பாஸ்டர். அங்க வேலை, நான் அங்க பிரான்ச் தொடங்கி இருக்கேன், இங்க ஒரு புதிய கம்பெனி தொடங்கி இருக்கேன், அங்க அப்படி 1000 பேர் வேலை பார்க்கிறோம். பரவாயில்லையே பிரதர், அதனாலதான் நான் ஆராதனைக்கு வர முடியல. அப்படியா? ஒரு ஜெபம் பண்ணிருக்கேன், அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணிருங்க. பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, என் அன்பு சகோதரனை கர்த்தாவே சிறுமையில கண்டு தூக்கி உயர்த்தி இன்னைக்கு பல கம்பெனிகளுக்கு ஓனராய் மாத்தி இருக்கிறேன், நன்றி. ஆனா இதனால் அந்த சகோதரனுக்கு இன்னைக்கு ஆராதிக்க முடியலையே, மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரவையா. அம்பட்டுச்சேன் நம்மால் பொத்தடீர்னு காலில் விழுந்து மன்னிச்சிருக்க பார்த்த, இனி நான் கீழே பழைய நிலைமைக்கு வர வேண்டாம், நான் தயவு செய்து சர்ச்சைக்கு வந்துடுறேன். எங்களை அப்படி ஜெபிக்க வச்சுப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நரகலான எதியா விக்கிரகம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத சில காரியங்கள்லாம் இருக்கு. காலண்டர் வாங்கினா, அதுவும் இப்போ டிசம்பர் காலண்டர் கேட்டு வாங்குறதுக்குன்னே நம்ம விசுவாசிகள் ஒரு 4 பேர் ஒரு பைய தூக்கிட்டு திரிவாங்க. ஜெயச்சந்திரன்ல போய் 2 காலண்டர், போத்தீஸ்ல போய் 2 காலண்டர், சரவணாவில் போய் 2 காலண்டர், பக்கத்தில் இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு சல்லி கடையில் போய் ஒரு 2 காலண்டர். ஓ சென்னை சில்க்ஸ், யார் சொன்னது? தோத்திரம், சென்னை சில்க்ஸ். இனி என்னெல்லாம் சில்க்ஸ் உண்டோ எல்லாத்துலயும் ஏறி 2 காலண்டர். ஆனா இத்தனை காலண்டரும் பார்த்தீங்கன்னா, ஒன்னு 2 அண்ணா ஹால்ல கிடக்குது, ஒன்னு பெட்ரூம்ல இருக்குது, ஒன்னு தோத்திரம் மகனோட ரூம்ல இருக்குது, மகளோட ரூம்ல இருக்குது, கடைசியில் பார்த்தா கிச்சன்லயும் தொங்குது, அப்புறமா பார்த்தா பாத்ரூம் வாசல்ல ஒண்ணு கிடக்கு. இத்தனையும் வாங்கிட்டு வந்து வேற என்ன பண்ண? இப்ப இதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரு ஆணையில தொங்குகிறது. கடைசியில பார்த்தா இயேசு இப்படி நின்றுட்டு இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்து ஒற்றை ஆணையில் தொங்க விட்டு விட்டார்கள். அவன் 3 ஆணையில தொங்க விட்டான். நம்ம ஆளுகள்லாம் ஒற்றை ஆணையில தொங்க விட்டு இயேசுவை அப்படியே காத்துல இப்படி ஆடிட்டு கிடக்கிறார். அதுல வேற கரெக்டா வாசப்படிக்கு நேரம் முன்னாடி அந்த 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 தாடி முடியோட இப்படி ஆசீர்வதிக்கிற போட்டோவை போட்டுட்டு கரெக்டா இறங்குற நேரம் அதை ஒரு தொட்டு விக்கிரகம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் இப்படி குறிப்பிடுகிறார். எடுத்து வாசிப்போம். சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்னது? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை என்று ஒன்று வந்து விட்டாலே அது என்னவா? நம்ம ஆளு நினைக்கிறோம், மாரியாத்தா கோயில்ல போய் ஆத்தா முன்னாடி நின்னாதான் விக்கிரக ஆராதனைன்னு நினைக்கிறோம். கிறிஸ்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, நாங்களும் இப்ப ரட்சிக்கப்பட்டோம். இப்ப நாங்க வேளாங்கண்ணி மண்டபம் அந்த சிலை தான் வச்சிருக்கோம்.
வேளாங்கண்ணி சிலை வைக்கிறது, இயேசு கிறிஸ்துவோட சிலையை வைக்கிறது, புனித சவேரியாருடைய சிலையை வைக்கிறது. இதுல வேற சிலருடைய ஜெபம்லாம் எப்படின்னா, குடும்பத்தில் யாரும் செத்துட்டா அவங்க வேற பரலோகத்தில் போய் இவங்களுக்காக வேண்டிக் கொண்டே இருப்பாங்களாம். அடக்கு இருக்கீங்களா? வேத புஸ்தகத்தை என்னத்தான் படிச்சியலோ எனக்கு ஒன்றும் புரியல. மனிதன் ஒருவன் மரித்தால் அவன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பான். ஓகே, ஆண்டவர்கிட்ட போய் நமக்காக வேண்டுதல் செய்வான். அப்படி வேண்டுதல் செய்வதற்காக போகல, இளைப்பாறுவதற்காக போயிருக்கிறான். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரே ஒருவர் கிறிஸ்து மட்டும். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மனம் திரும்பிக்கிடணும். திரும்ப மனசு இருந்தா இன்னைக்கு திரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். பொருளாசையான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். இனி என்னங்க திரும்பணும்? வாசிங்க மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிப்போம். உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அவைகளை விட்டு விலகி போனீர்கள். பிதாக்களுடைய கட்டளைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன். நீங்க திரும்பினீங்கன்னா நான் திரும்புவேன். நீர் எந்த மட்டும் திரும்பாமல் இருப்பீர், நீ திரும்புகிற வரைக்கும் நான் திரும்பாமல் இருப்பேன். ஆமென். ஆமா, நீங்க என்னிடமாய் திரும்புங்கள், நான் என்ன செய்கிறேன்? உங்க பக்கமா திரும்புகிறேன். நான் உங்க பக்கமா திரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? எல்லார்கிட்டையும் கேள்வி மட்டும் ரெடியா இருக்கு. நம்ம எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உஷாரான ஆட்கள்ல. எந்த விஷயத்துல? நாங்க எதுலங்க திரும்பணும்? வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறீர்கள். என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறீங்க. எதுல? உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. எதுல? எதுல? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும். அட வஞ்சகர்களா! நான் சொன்னா நீங்க எல்லாம் பாஸ்டர் எங்களை பார்த்து வஞ்சகன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களை பார்த்து சொல்லவே இல்லை. யார் சொல்றா? அவர் சொல்றார். பிள்ளைகளான அன்பா கூப்பிட வேண்டிய உங்களை என்னையும் பார்த்து வஞ்சகரா, வஞ்சகனே அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. எல்லாம் மூஞ்சின் டல்லுன்னு ஆயிடுச்சு பாரு. ஆகும்னு எனக்கு தெரியும். தோத்திரம் இல்ல பாஸ்டர், அது பழைய ஏற்பாடு பாஸ்டர். ஆசீர்வாதம் மட்டும் பழைய ஏற்பாட்டுல இருந்தா ஓகேயா? இப்போ வாசித்த அலைந்து திரிவதில்லைக்கு எத்தனை ஆமேன் வந்துச்சு. அது எங்க இருந்துச்சு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்துச்சு, எரேமியாவில் தானே இருந்துச்சு. அதுக்கு ஆமேன் வந்துச்சு. கொடுக்கணும்னு சொல்லும் போது மட்டும் ஆமீன் வரமாட்டேங்குத. நீங்களும் வஞ்சிக்கிறீர்கள். எதுல? காணிக்கையிலும். தசமபாகம் பல. அப்ப காணிக்கை எழுதியிருக்கையா? அதபடி தசமபாகம் பழைய ஏற்பாட்டுல. அதனால நாங்க கொடுக்க வேண்டாம். சரி, நீ கொடுக்க வேண்டாம், காணிக்கையும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா காணிக்கையும் பழைய ஏற்பாட்டுல தானே எழுதியிருக்கு, அதே வசனத்துல தானே குறிப்பிட்டிருக்கு. ஒரு பெரிய ஞானி எங்ககிட்ட பேசினார். பெரிய ஞானி. அவர் சொன்னார், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போவன் எழுதியிருக்கு, அதனால அந்நிய பாஷை தேவையில்லை பாஸ்டர். நான் சொன்னேன், உங்களை மாதிரி ஒரு முட்டாளுகிட்ட நான் பேச தயாரில்லை. என்ன பிரதர், என்னை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டீங்க. அறிவும் ஒளிந்து போவன் எழுதியிருக்கியா? உனக்கிட்ட இப்ப அறிவு இருக்குன்னு யார் கன்ஃபார்ம் பண்றது? அறிவும் ஒளிந்து போவன் எழுதியிருக்கல. அந்நிய பாஷை ஒளிஞ்சு போயிருமா? அப்ப எது ஒளிந்து போகும்? அறிவும் ஒளிந்து போகணும். அதை எடுத்து வாசிங்க. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும். 1 கொரிந்தியர் 13. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். அந்த நடுவுல கிடக்கிறத மட்டும் எடுத்துக்கிடுவான். அதுக்கு அடுத்த வார்த்தை
நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அப்ப அறிவு விழுந்து போகும்ல. அந்நிய பாஷை வேண்டாம், அப்ப அறிவு வேண்டாம்னு வச்சுக்கிடுவோமா? அதே மாதிரி தசம பாகம் வேண்டாம், அப்ப காணிக்க அது வேண்டாம் தானே? எப்படி ஆசீர்வாதம் வரும்? தசம பாகம் என்ன தெரியுமா? விதைக்காம அறுவடைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறிய சகோதரி சகோதரா, வருமா விதைய தின்னுகிட்டு அதுக்கப்புறம் அறுவடைக்கு காத்திருந்த வருமா? விளையாது. விதைங்க, ஊழியத்துக்குன்னு விதைங்க, கர்த்தருக்குன்னு விதைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல திரும்புங்க. வைராக்கியமா கொடுங்க, கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுங்க. கட்டாயத்தினால் அல்ல, தாராளமா கொடுங்க, மனப்பூர்வமா கொடுங்க. ஆமென். திரும்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல திரும்ப விரும்புகிறா. எப்படியா திரும்பணும்? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் எப்படியெல்லாம் திரும்பணுமா? உபவாசத்தோடு, 2 அழுகையோடு. சிலருக்கெல்லாம் கண்ணுல தண்ணிய வர மாட்டேங்க. சரி போகட்டும். அழுகையோடு, புலம்பலோடு. அடுத்து புலம்பலோடு. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஆண்டவருடைய காரியங்கள் நான் செய்துட்டேன் ஆண்டவரே, ஐயோ நான் அந்த பாவத்தை பட்டனே, ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி பேசிட்டேனே, ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் இப்படி எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டேனே, இப்படி எல்லாம் பேசிட்டேனே, என் சக விசுவாசிக்கு எதிராக நான் இப்படி எல்லாம் நடந்துட்டேனே, என் சபைக்கு விரோதமா நான் இப்படி எல்லாம் பேசிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கன்னு புலம்ப மாட்டான். ஆண்டவரை குறித்தும் தேவ மனிதர்களை குறித்தும் வெளியில புலம்பிக் கொண்டு தெரிவான். தெரியலாமோ? அப்படி தெரியப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, யாரையும் தூற்றுவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. எதுக்கு அழைக்கப்பட்டீங்க தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? அவருடைய புண்ணியங்களை. நீங்க எதை அறிவிச்சிட்டு இருக்கிறீங்க? மற்றவருடைய குறைகளை, மற்றவருடைய குற்றங்களை அறிவிக்கலாமா? அப்ப எதைதான் அறிவிக்கணும்? அவருடைய புண்ணியங்களை. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அது ஆண்டவரை பற்றி புகழ்ந்து சொல்லுங்க. யாருக்கிட்டையாவது ஆண்டு ஏதாவது ஒன்று சொல்லணுமா? வசனத்தை பத்தி பேசுங்க, இயேசுவை பத்தி பேசுங்க, பரலோகத்தை பத்தி பேசுங்க. அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்காரு. ஒரு சொல்லுங்க பாப்போம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, முதல்ல என்ன செய்யணும்? திரும்ப மனதா இருந்தால் திரும்ப. 2வது சொல்லுகிறா, நீ உன்னுடைய அருவருப்புகளை விட்டு, அருவருப்புகள் என்ன பண்ணு? ஏன் பார்வையில் இருந்து அகற்று. இது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? முதல்ல திரும்ப, 2வது என் பார்வையிலிருந்து அருவருப்புகளை. அருவருப்புன்னு சொல்லி நான் எடுத்தா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசணும். அவ்வளவு சரக்கு கிடக்கு அருவருப்புக்குள்ள. ஏன்னா அவ்வளவு அருவருப்பு இருக்கு உலகத்துல. நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமா போறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அந்த 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் படிச்சா அங்க அவர் சொல்றார், உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன். இப்போ அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வையிலிருந்து அகற்று. நான் சொல்றேன், நான் எங்க போவேன்? ஆண்டவர் உன்னைய போக சொல்லல, என்னைய போக சொல்லல, நம்ம கிட்ட இருக்கிற அருவருப்புகளை அகற்ற சொல்லுகிறார். புரிஞ்சுதா? எதை அகற்றணும்? ஆண்டவர் அகற்ற சொல்லிட்டார், இனிமே நான் சர்ச்சைக்கு போகல. நோ. அப்படியே பார்வைக்கு மறைவா எங்க போவீங்க? எங்க போவீங்க? கர்த்தருடைய பார்வைக்கு மறைவா எங்கேயும் போக முடியாதுல்ல. மறைவா ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் அவருடைய பார்வைக்கு முன்னால தானே இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய பார்வையிலிருந்து அகற்றுங்கள். இந்த இடத்த தான் ரொம்ப கவனிக்கணும். கர்த்தருக்கு மறைவா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வரும்போது பரிசுத்தமாய் வந்தால் போதும்னு நினைக்கிறோம். எப்படி? சர்ச்சுக்குள்ள வரும்போது
பரிசுத்தமாய் வந்தா போதும். ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒருத்தர், பிசினஸ் வேற சபை வேற பாஸ்டர், நாங்க பிசினஸ்ல அப்படி இப்படி அது இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுவோம், ஆனா சபையில வந்தா நல்ல ஆவியில எச்சரிக்கிறா. இங்க எப்படியோ அங்கே அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய பார்வை எங்கும் இருக்கிறது. அதனால பார்வைக்கு மறைவா நீங்க எதையும் ஒளிச்சு மறைச்சு அகற்றிருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா, மலையாளத்தில் சொல்லுவாங்க, நிர்மல ஹிருதயம். ஆமென். உங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கட்டும், உங்க சிந்தை பரிசுத்தமா இருக்கட்டும். சில மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் அழுக்கையும் பொறாமையையும் பகையையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில சோத்திரம். உள்ள என்ன இருக்கு? அவ்வளவு பகை, அவ்வளவு வஞ்சகம். வெளியில பிரைஸ் தி லார்ட். உள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வாயில பிரைஸ் தி லார்ட்னா அந்த லோடு எப்படி இருக்கும்? ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆமா, வஞ்சகத்தை உள்ள வச்சுக்காதீங்க. எல்லாம் கழுவி இன்னைக்கு கிளீன் பண்ணிருங்க. பண்ணிட்டு வந்து இங்க கை வைங்க. ஆமென். ஆமா, உள்ள இருக்கிற பகை, யார் மேலேயாவது கசப்பு, யார் மேலேயாவது விரோதம், யார் மேலேயாவது ஏதாவது ஒரு வெறுப்பு, சாத்தான் சொல்லுவான், எப்ப அந்த பகை, வைராக்கியம், விரோதம், வெறுப்பு இதெல்லாம் என்னுடையது உன்கிட்ட இருந்தா நீ என்னுடையவன். யார் சொல்றா? ஆமா, என்னுடையது யாருகிட்ட இருக்கோ அவர் யாருக்குரியவர்கள்? எனக்குரியவர்கள். எனக்குரியவர்களுக்கு நான் உரிமை பாராட்ட வேண்டும். சாத்தாங்க வந்து நின்று உரிமை பாராட்டுமா? உங்க மேல அதிகாரம் செலுத்துவான். அதுக்கு இடம் கொடுக்கலாமா? ஆண்டவர் சொல்லணும், இல்லை இல்லை, இவங்க கிட்டலாம் என்னுடைய அன்பு இருக்கிறது, என்னுடைய மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது, என்னுடைய இரக்க குணம் இருக்கிறது, என்னுடைய நல்ல பண்புகள் இவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இவர்கள் எனக்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டும். சொல்லுவாரா? மீன் அகற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, என்னால் முடியல பாஸ்டர், அகற்றணும்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆராதனை வேளையில் ஆவியானவர் சொன்னார், அகற்றணும்னு நினைச்சாலும் முடியாம ஒரு அந்தரங்க பாவத்தில் விழுந்து வெளியில நல்ல வேஷம்தான், ஆனா உள்ளுக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், மறுபடியும் எச்சரிக்கிறார். உள்ள இருக்கிற அருவருப்பு அகற்றுங்க. சரி, என்னால முடியல, என்ன பண்ணணும்? ரோமருக்கு பவுல் எழுதுகிற போது 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையில் அவர் இப்படி 13வது வார்த்தையில சொல்றார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அருவருப்பு அழிக்கணும்னா நமக்கு உதவி செய்ய வேண்டியது யாருங்க? ஆவியானவர். அப்ப நீங்க யாருடைய உதவியை நாடணும்? ஆவியானவருடைய உதவியை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரே என் கூட இல்ல அப்படின்னா எப்படி நான் ஜெயிக்க முடியும்? எப்படி நான் அழிக்க முடியும்? அப்ப இந்த அருவருப்புகளை அகற்றுவதற்கு நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்துல உங்க வாழ்க்கையை கொடுங்க, ஆவியானவரிடத்துல உங்க ஜீவிதத்தை கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க. உங்க 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 வாழ்க்கையில எதுல இருந்தெல்லாம் விடுபட முடியலையோ அது அத்தனை அவர் கையில கொடுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அப்படி மட்டும் செய்துட்டீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை, இனி அலைந்து திரிவதில்லை. உங்க காரியங்கள் எல்லாம் சித்திக்க ஆரம்பிக்கும். உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவா. உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அலைந்து திரிந்த 2 பேரை உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசை. சுருக்கமா சொல்றேன். 1, ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல சோத்திரம், ஆகார் என்று சொல்லி ஒரு பெண்மணி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்திலிருந்து ஒரு 18-19 வயசு இருக்கிற காலத்துல ஆபிரகாமினுடைய மடியில கொடுக்கப்பட்டு அவள் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை வளர்ந்து அவன் கொஞ்சம் வாலிபனாகும் போது, எல்லா வாலிபரும் கொஞ்சம் கவனிப்பா, ஆகாருக்கு புள்ள பிறந்துட்டான். இந்த பைய கிங்கினி மங்கினின்னு ஓடிட்டு திரியிறான். ஆபிரகாம் கொஞ்சி பார்த்து விளையாடி நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கான்.
ஆண்டவர் சொன்னார், இந்த பையன் உனக்கு வாக்குத்தத்த சந்ததி இல்லப்பா, சாராள் பெற்றெடுக்கிற பிள்ளை தான் உனக்கு வாக்குத்தத்த சந்ததின்னு ஆண்டவர் சாராள் மூலமா ஈசாக்க கொடுத்துட்டார். இப்ப இந்த சாராள் வயசானம்மால 90 வயசு, பாட்டி குழந்தைய தூக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது இந்த பையன், அவன் அம்மா சின்ன பிள்ளை, இஸ்மவேலோட அம்மா 19-20 வயசு சின்ன பொண்ணு, ஈசாக்க பெற்றெடுத்த அம்மா 90 வயசு கிழவி. இப்ப இந்த பையாக்கு பார்க்கலாம், ஈசாக்கு இவன் கூட விளையாட வருவான்ல, கிளவி பெத்த பையல எங்க வாழ யாரு? இந்த இஸ்மவேல், ஆகார் பெற்றெடுத்த பிள்ளை. சிலதுக்கெல்லாம் சபையில நான் நிறைய ஆவிக்குரிய சபையில நான் பார்த்துருக்கிறேன். சபையில சில மூத்த, அதுக்கு மேல வேண்டாம்னு நினைக்கிறேன், விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கிடக்கும். இதுக புதுசா கொஞ்சம் சபைக்கு வரும்பார், அதுக்கு அப்பதான் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு அந்நிய தெய்வங்களை விட்டுட்டு சபைக்கு வரும். இதுக்கெல்லாம் மூத்த கேசுகள் இல்லையா? இவங்க அவங்களை அதிகாரம் பண்ணுவாங்க பாருங்க. டேய் வரங்க, என்னமோ இவங்களுக்கு சபையும் சொத்தையும் எழுதி கொடுத்த மாதிரியே நடந்துக்குவாங்க. அவன் எப்படி ஒரு விசுவாசி, அதே மாதிரி நீ ஒரு விசுவாசி, அவ்வளவுதான். உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே மாதிரி அந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்மவேலுக்கு இந்த பயலை பார்த்தாச்சுன்னா மட்டும் அப்படியே கிண்டல் அடிக்கிறது. இது எவ்வளவு நாள் தான் அந்த தாய் கேட்டுக்கிட்டு இருப்பா? பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்தா இனி இந்த பயலங்க வச்சிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு கிளப்பி விட்டா. கிளப்புங்க. ஆபிரகாம் மற்ற நாட்கள் அதிகாலையில் எழும்பினாரோ இல்லையோ, அன்னைக்கு எழும்பிட்டார். அதிகாலையில எழும்பி எல்லாம் பேக்கப் பண்ணி கையில கொடுத்து கிளம்பு அனுப்பி விட்டார். எனக்கு சங்கடம் உண்டுங்க, உண்மையிலே ஆபிரகாம் செய்ததுல எனக்கு வருத்தம் உண்டு. ஏன்னா சாராளுடைய மகன் ஈசாக்குக்கு தன் சொத்தை கொடுத்தவன், கேத்தூராளுக்கு பிறந்த 13 பிள்ளைகள். கேத்தூராளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. 13 பிள்ளைகளுக்கும் தன் சொத்துல பாகம் பிரிச்சு கொடுத்து அவர்களை கிழக்கு தேசத்துக்கு அனுப்பி வச்சான். ஆனா இந்த இஸ்மவேலுக்கோ ஆகாருக்கோ சல்லி பைசா கொடுக்கல. ஒரு 4-5 பிரெட்டு துண்டும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து அனுப்பி விட்டான். மனசாட்சி வேண்டாம்? அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் நிதானிக்கணும். இந்த பைய பரியாசம் பண்ணும்போது அவன் அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? டேய் தம்பி, பரியாசம் பண்ணாதடா, நான் எகிப்தில் அடிமையாக கிடந்தேன்டா, எனக்கு நான் இன்னைக்கும் அங்கே அடிமையாக தான்டா இருந்திருப்பேன், இங்கே கொண்டு வந்து எனக்கு ஒரு சுதந்திர பட்டத்தை கொடுத்தாங்கடா, இன்னைக்கு நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கேன்டா, இல்லைன்னா நான் இங்கே ஒரு வேலைக்காரியா தானடா சுத்திட்டே தெரிஞ்சிருப்பேன், இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியா இருந்திருப்பேன்டா, இன்னைக்கு நீ எனக்கு பிறந்து உனக்கு ஒரு தாயா நான் இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கேன்னா அது அவங்க போட்ட பிச்சடா, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கடா சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா சொல்லி கொடுக்கல. பையன் பரியாசம் பண்ணும்போது அவ அம்மா சிரிச்சிருப்பா. பல்லு காட்டினால் பிரெட்டோட அலைய வேண்டியது இருக்கும். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை கண்டிக்கலைன்னா, பிள்ளைகள் தவறு பண்ணும்போது பிள்ளையானவன் நடத்து. ஏன்னா பிள்ளைய பிறம்பு கொண்டு தண்டிங்கன்றார். மதியனும் நெஞ்சில இருக்கும், குழந்தைன்னா இருக்கும். பிள்ளைகள்னா கொஞ்சம் அப்படி ஒரு வாலிப வயசு, ஆமா அப்படியே ஒரு 18-19 வயசெல்லாம் வரும்போது பிள்ளைகளெல்லாம் அப்படி கொஞ்சம் வழி கொஞ்சம் லேசா அப்படி இப்படி. இப்பெல்லாம் பைக், முன்னாடி சைக்கிள். நம்ம பையன் அந்த தெருவில் போகும்போது தான் பெல் அடிப்பான். அது வரைக்கும் அவன் சைக்கிள் இருக்கிற பெல் அடிக்காது. கரெக்டா அந்த தெருவில் அந்த நீல கலர் பெயிண்ட் போட்டிருக்கிற அந்த 3வது வீட்டுக்கிட்ட வரும்போது தான். அப்ப இந்த வயசெல்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய கூப்பிட்டு இந்த தாய் கண்டிக்கணும், இந்த தகப்பன் கண்டிக்கணும், புத்தி சொல்லி அந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கணும். உனக்கு கீழே இருக்கிறவனை பார்க்கும்போது பரிகாசம் பண்ற வேலையை விட்டுறணும். பரிகாசம் பண்றான், அனுப்பி விட்டான். இப்ப அம்மாவும் பிள்ளையும் வேற ஒரு வழி இல்லாம பெயர் சபாவின் வனாந்தரத்தில் என்ன செய்தார்களாம்? வாசிங்க. அலைந்து திரிந்தார்கள். 2 பேரும் அலைகிறாங்க. ஒரு கட்டத்தில் தண்ணி தீர்ந்து போச்சு, சாப்பாடு தீர்ந்து போச்சு. ஆனா சூருக்கு போகிற வழியில ஒரு நாள் 16ஆம் அதிகாரத்துல இந்த ஆகார் கர்ப்பிணியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறா. வீட்டுல இருந்து ஓடிட்டா.
நான் போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாது. வந்து கேட்குறாரு, ஏம்மா நீ எங்கேருந்து வர, இப்போ எங்கே போகிற? அதுக்கு அவ சொன்னா, நான் என் நாச்சியாராகிய சாராயின் விட்டு ஓடி வார இடம் தெரியுது, போகிற இடம் தெரியல, எங்கே போகிறேன்னு தெரியல. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளை ஒரு ஜாதியா மாற்றுவேன், நீ கிளம்பி போய் அடங்கி இருன்னு அனுப்பிவிட்ட தேவன் இப்போ அலைந்து திரிகிற போது அங்கே வெளிப்பட்டார். எப்போ தெரியுமா? இந்த பிள்ளை செத்து போயிடும்னு ஒரு மரத்தடியில் போட்டுட்டு கல்லறை தூரமாக போய் அழுதுகிட்டு இருக்கிற போது ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டார். வெளிப்பட்டு சொன்னார், அம்மா நமக்கு பைபிளில் எழுதியிருக்க அவ என்ன செய்தாலாம், தூரத்தில் போய் அழுதாளாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அவர் பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்டார்? இந்த பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வித்துல வந்ததில்லை, இது ஆபிரகாமின் வித்து. தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனாலே ரட்சிக்கப்பட்டு, தேவனாலே நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் விட்டுட்டு போயிட மாட்டார், உன்னை தேடி வருவார். ஏன் தெரியுமோ? நீ அவருடைய வித்து. உனக்குள்ள அவருடைய வசனம் கிடைக்கும்னா, உனக்குள்ள அவருடைய ரட்சிப்பு கிடைக்கும்னா, அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்னா, உனக்குள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கும்னா, உனக்குள்ள அவருடைய ரட்சிப்பு உண்டு சொன்னால், என் தேவன் உன்னை எந்த வனாந்தரத்திலேயும் தனியாக விட மாட்டார். உன்னை தேடி வருவா, தேடி வருகிறா, இன்னைக்கு தேடி வருகிறா, உன்னை தேடி வருகிறா. உன் கண்ணை திறந்து பாரு. அவன் தண்ணி இல்ல, வருமானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, செழிப்பு இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கடன் அடைக்க வழி இல்ல. என் கர்த்தர் உனக்கு இன்னைக்கு சொல்லுகிறா, கண்ணை திறந்து பாரு. உன் பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் நீரூற்று உனக்காய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுக்கிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே ஏதாவது பொத்துக்கிட்டு வந்ததான்னா? இல்லப்பா, அது ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் தோண்டின ஒரு கிணறு, என்னைக்கோ தோண்டி போட்டது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பேர் சபாவிலெல்லாம் ஆபிரகாம் கிணறு வெட்டியிருக்காரு. துறவுன்னு எழுதியிருக்குது இல்லையா, அதுக்கு கிணறுன்னு பேரு. உங்க ஊர்ல கிணறு இருக்கா? கிணறு பார்த்தவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். தோத்திரம். ஆபிரகாம் என்னைக்கோ வெட்டி போட்ட கிணறு இன்னைக்கு அவன் பிள்ளைக்கு உதவுது பத்தியிலா? நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் விதைச்சு போடுங்க, ஒரு நாள் உங்க தலைமுறைகள் காலத்தில் அது விளையும். ஆபிரகாம் என்னைக்கோ வெட்டி போட்ட கிணறு இன்னைக்கு அவன் புள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்ப ஏன் அது பார்க்கல? ஏன் பார்க்கல தெரியுமா? ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த ரகசியம். நான் இதை பற்றி என்னுடைய சேனல்ல யூடியூப்ல பேசியிருக்கேன். ஆந்திராவில் நான் ஒரு சர்ச்சில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேசும்போது அங்கே பேசினேன். அதில் முக்கியமாக ஒரு காரியம், தண்ணீர் இருக்கிற இடத்துல பொதுவாக என்ன படர்ந்துருக்கும்? செடி கொடிகள் இருக்கும். வனாந்தரங்களில், பாலை நிலங்களில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? பச்சை செடிகள் ஏதாவது இருக்கணும். அப்போ இங்கே கிணறு இருக்குதுன்னா அதை சுற்றி புதர் மண்டி கிடக்குது, செடி படர்ந்து கிடக்குது. இப்போ அவ பார்த்தப்போ வெறும் செடி படர்ந்து கிடக்கிறது. அந்த செடி படர்வதற்கு காரணமே உள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அல்லேலூயா. ஏன் அப்ப அவ கண்ணுக்கு தெரியல? அவதான் வரும்போதே அழுதுகிட்டே எல்லாம் வரான். துக்கம் கண்ணை அடைத்தது, அழுகை கண்ணை அடைத்தது. வியாகுலங்களும் பாரங்களும் உங்க பக்கத்திலேயே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாம, ஆமென், உங்க சந்தேகம், உங்க கேள்வி, உங்க 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 மனதில் இருக்கக்கூடிய ஆமென் சில அவிசுவாசங்கள் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க முடியாம பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அவிசுவாசங்களை களைங்க. உங்க கண்ணை மறைத்திருக்கிற அந்த செதில்கள் இன்னைக்கு விழட்டும். அந்த செதில்கள் விழுந்து விட்டால் ஆமென் பார்க்க வேண்டிய நன்மைகளை பார்த்து விடுவீர்கள். அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நபரை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசபாத்தும் யோராமும், யோசபாத் யூதாவின் ராஜா, யோராம் இஸ்ரவேலின் ராஜா. சோத்திரம். ஆகாபோட மகன். ஆகாபு கிட்ட கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தவன் மோவாபின் ராஜா. அவன் என்ன பண்ணா, அப்பஞ்செத்த உடனே மகன் தானே, இந்த பையில ஈஸியாக என்ன பண்ணிவிடலாம், நம்ம மிரட்டி இனிமேல் கப்பம் கட்டாமல் எதாவது பண்ணிவிடலான்ட்டு அவன் டப்புன்னு எதிர்த்து பிரச்சனைக்கு வந்துட்டான். உடனே
இவன் பார்த்தான். யோராம் நேர போய் யூதாவின் ராஜா யோசபாத்துட்டு பேசினான். ஏனே, நம்மலாம் சொந்தக்காரங்களே, ஆமா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குனே, இப்போ எங்க சபைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, கூடி இருப்பது நல்லது, பக்கத்து சபைகளோட ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறது நல்லது. அந்த பாஸ்டரை பார்த்தா மூஞ்ச போறதும், இந்த பாஸ்டரை பார்த்தா மூஞ்ச போறதும் தப்பு. தெய்வ மனிதர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் லாட் சொல்லுங்க. விசுவாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் லாட் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யோராம் வந்தான், யோசபாத்திட்ட விஷயத்த சொன்னான். அவன் சொன்னான், ஏன் ஜனம் தாண்டா உன் ஜனம், வாடா போலாம், கிளம்பி எல்லாம் ஒன்னா போனாங்க. அப்போ இவங்க 3 பேர் போறாங்க. ஏதோமின் ராஜாவும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டான். இவங்க 3 பேரும் சேர்ந்து மோவாபின் ஆட்களை சொல்லி முடிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில 7 நாளா எங்க போறோம்னு தெரியாம சுத்திட்டு திரிகிறாங்க. தண்ணி இல்லை, பட்டாளத்தை வேற, மிலிட்ரி வேற கொண்டு போறாங்க. கொண்டு போற குதிரைகளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வீரர்களுக்கு தண்ணி இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது, 7 நாள் சுற்றி திரியிறான இடத்துக்கு போய் சேரவும் முடியல. இப்போ குடிக்க தண்ணியும் இல்ல. அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. என்ன பண்ணலாம்? இங்க எனக்கு ஒரு ரொம்ப காமெடியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. யோசபாத்து யூதாவின் ராஜா, யோராம் இஸ்ரவேலின் ராஜா. யூதேயாவுக்கு எருசலேம் தலைநகரம், இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரம். எருசலேமில் தேவனுடைய ஆலயம், சாலமன் கட்டின தேவாலயம் இருக்கு. இங்க சமாரியாவில் எரோபியம் கட்டி வச்ச ஒரு ஆலயம், அதுக்குள்ள விக்கிரகம் அருவருப்பு இருக்கு. இப்போ ஆகாபம் அவன் பிள்ளைகள் எல்லாம் தப்பான வழியிலேயே வாழ்ந்தவங்க. யூதாவின் குடும்பம் கர்த்தரை தேடி வாழ்ந்த குடும்பம். 2 ஒன்று சேர்ந்திருக்கு. விசுவாசியும் ஒன்று சேர்ந்திருக்கு, அவிசுவாசியும் ஒன்று சேர்ந்திருக்கு. சில இடத்துல இப்படிதான், விசுவாசம் உள்ள கேஸும் கிடக்கும், விசுவாசம் இல்லாத கேஸும் கிடக்கும், 2ம் கிடந்து இழுத்துட்டு கிடக்கும். விசுவாசம் உள்ளவன் சொல்லுவான், யூதாவின் ராஜா சொன்னா, இங்க யாராவது பாஸ்டர்மார் இருக்காங்களாப்பா, ஏதாவது ஊழியக்காரங்க இருக்காங்களா, தீர்க்கதரிசி இருக்காங்களா? கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னா, ஒரு ஆள் இருக்கார். யாரு? எலிசா. யோராமுக்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அந்த ஆளா? அந்த ஆளுக்கு எங்க அப்பாவுக்கும் ஆகாதே. சரி, எதுக்கு போவோம்? அங்க போய் கேட்டா முதல்ல சரி, நம்மளை தான் அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு தெரியுதுல, பிடிச்சவனையாவது முன்ன விட்டு, சரிப்பா நீ போய் கேளுன்னு ஒதுங்கியாவது நின்றுக்கலாமா? இவன் முன்ன குட்டி முந்திரி குட்டையாட்டான். ஐயா தோத்திரம், நாங்க உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கோம். பார்த்த உடனே அவர் சொல்றாரு, வாசிங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? உனக்கு எனக்கு என்னப்பா இருக்கு? அடுத்து, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும், உங்க அப்பா கொஞ்சம் தீர்க்கதரிசி வச்சிருக்காருல, போ அங்க போய் கேள், போ. உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அங்க போ. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, ஏன்னா இவங்களுக்கு சிலர் எல்லாம் அப்படிதான், தங்களுக்கு சாதகமா கொஞ்சம் தீர்க்கதரிசி ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த ஆகாபம் பொண்டாட்டி ஈசபேல் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி, ஐயா கரெக்டுங்க, ஆமாங்க, நீங்க சொன்னதான் சரி. கர்த்தர் என்ன சொன்னார், அவர் என்ன வேணாலும் சொல்லட்டுமியா, நீங்க சொன்னா சரியா? ஆண்டவர் அவர் சொல்லாததை சொல்ல விடாது. இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் வேற உருவாக்கி வச்சுக்கிட்டு, சரியா? இந்த ஊம கும்பிடு போடுறவனை மட்டும் நம்பாத. என்னைக்கு இருந்தாலும் முதுகுல குத்துவான். கூல கும்பிடுன்னு வாங்க, அவன் தான் ஆபத்து. இன்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. நல்ல சிநேகித முகத்துக்கு நேர தப்ப சொல்லிடுவான். நல்ல முகத்துக்கு நேர தப்ப சொல்லிடுவான். முகத்துல முகஸ்துதி பாடுறவனை மட்டும் நம்பாத. பின்னால உனக்கு ஆப்பு ரெடியா வச்சிருக்கிறவன் அவன் தான். நல்ல சிநேகித முகத்துக்கு நேர சொல்லிடுவான். தப்புனா இது தப்பு, பாஸ்டர் இது தப்பு, இல்ல சகோதரா இது தப்பு, இல்ல பிரதர் இது தப்பு, சிஸ்டர் இது தப்பு. நல்ல சகோதரன் சொல்லுவான். எலிசா சொன்ன உனக்கு உங்க தீர்க்க தரிசிட்டே போங்கப்பா, உங்களுக்கு தான் குடும்ப தீர்க்க தரிசனம் இருக்கல, அங்க போங்க. யூதா அந்த நேரத்தில் யூதாவின் ராஜா யோசபாத்து, ஐயா பிரைஸ் ஆடுங்கய்யா, நீங்களும் வந்திருக்கீங்களோ, தோத்திரம். அப்ப சொன்னாரு, அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாகி யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், யோசபாத்தினுடைய முகத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா, நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், மூஞ்சில கூட பார்த்திருக்க மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற. ஆனாலும் பக்தி உள்ளவனுக்காக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது.
17வது வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். போங்க, நீங்க 16ல நீங்க படிச்சீங்கன்னா நீங்க போய் என்ன செய்யுங்க, பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு, ஆமா குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், அவருக்கு உண்மையாயிருங்கள், அவரிடத்துல திரும்புங்கள், உங்கள் அருவருப்புகளை விட்டு உங்களை விட்டு அகற்றுங்கள், உங்களுக்காக பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் கடந்த வாரத்தில் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லவே வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆவியில நான் உந்தப்படுகிறதுனால சொல்லுகிறேன். இந்த சபையில ஆமென், இந்த ஊழியத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிற, ஆமென், உண்மையாய் தங்கள் நெற்றியில முத்திரையிடப்பட்ட ஒரு சிலர் இங்கே உண்டு. ஆமென். இது ஆவியானவர் இடத்துல திட்டமாய் சொன்னார். இங்கே ஒரு சிலர் இந்த ஊழியத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிறவர்கள், தங்கள் நெற்றிகளில முத்திரையிடப்பட்டவர்களா இங்கே உண்டு. அவர்கள் நிமித்தம் நான் இங்கே இரக்கம் செய்து கொண்டிருக்கிறேன், இனியும் இரக்கம் செய்வேன். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற நேரம். ஆமென். மனம் திரும்ப, மனம் திரும்ப, அவரிடத்துல ஒரு அருவருப்பை விட்டு வா. எழும்புங்க, எழும்புங்க, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஆமென் அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் திரும்ப வேண்டியவைகளுக்கு நான் திரும்ப விரும்புகிறேன். இனியும் நான் பழைய பாவத்துல, பழைய அக்கிரமத்துல, பழைய அருவருப்புக்குள்ள நான் தொடர விரும்பவில்லை. உம்மிடத்துல நான் திரும்பணும், உம்மிடத்துல நான் திரும்பணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு அனுக்கிரக காலம், இன்னைக்கு ரட்சணை நாள். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். மாம்சத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே சகோதரி, ஆவியானவர் இவ்வளவு நேரமும் இடைப்பட்ட பிறகும் ஆமென், நீ ஒரு மனிதனை பார்த்து மாம்சத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே, ஆவியானவரினோடு இடைபடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் இன்னைக்கு திரும்புகிறேன் சொல்லுங்க. மாம்சத்துல சிந்திக்காதீங்க, கர்த்தரிடத்துல ஆமென் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. அவர் விரும்பாததை வெறுத்து தள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறபடியினால உங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என் ஆண்டவரிடத்துல திரும்ப விரும்புகிறேன். இனி நான் அலைந்து தெரியக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துல, என் பசங்களுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம், மாப்பிள்ளை பார்க்குற, என் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துல, என் பசங்களுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துல, நான் வீடு கட்டுற விஷயத்துல, நான் வேலை பிஸ்னஸில், எந்த ஒரு காரியத்தில் நான் இனி அலைந்து தெரியக்கூடாது. நீங்கள் அலைந்து தெரிய மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அலைந்து தெரியக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரிடத்தில் உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இன்னைக்கு உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன், நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன். விட வேண்டியவளை விட்டு, வெறுக்க வேண்டியவளை வெறுத்து, அருவருக்க வேண்டியவளை அருவருத்து நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன், உம்மிடத்தில் திரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படித்து வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம். கைகளை தட்டி ஆவியில ஆமென். அல்லேலூயா பாடு. விதனமனதனம சம்படாதராதராகரசி. glory. ஆமென். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை,
அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு உம்மிடத்தில் திரும்பி தங்கள் அருவருப்புகளை தங்களை விட்டு அகற்றி இன்னைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் தங்களை தாழ்த்தி வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இனி இவர்கள் அலைந்து தெரியாமல் எந்தெந்த காரியங்களில் சேர வேண்டுமோ அதிலெல்லாம் நேராய் சென்று சேரத்தக்கதாக ஆமென் தடைகளை விலக்கி வழிகள் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை சீராய் நடத்துவீராக. இனி இவர்கள் அலைந்து திரிவதில்லை. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.